வணக்கம். இந்த இடத்தில் நாம் வீரத்தாய் என்று தலைவர் உட்பட போராளிகளால் அன்பாக அழைக்கப்பட்ட புனிதம் அம்மா அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது தன்னலமற்று போராட்டத்தில் முழு ஈடுபாடோடு போராளிகளையும் தனது சொந்த குழந்தைகள் போல கவனித்த ஒரு காலத்தில் தலைவர் உட்பட போராளிகள் கொண்டாடிய இந்த புனிதம் அம்மா யார், எப்படி இவரது வாழ்க்கை ஒரே நாளில் தலைக்கீழாக மாறியது, இவருக்கு ஏற்பட்ட சோகமான முடிவு உட்பட பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கட்சி பாருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்ஜினியர் மாத்தையா அவர்கள் சம்பவம் பற்றி நாம் 2 வீடியோ ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம். அந்த வீடியோவில் நாம் என்ஜினியர் என்று அழைக்கப்பட்ட ஒரு முக்கிய போராளியை பற்றி குறிப்பிட்டிருந்தோம். இவரது தாயின் பெயர் தான் புனிதவதி. இவருக்கு மொத்தம் 5 பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளையும் 4 ஆண் பிள்ளைகளும் இருந்தனர். அதில் என்ஜினியர் என்கின்ற மாணிக்க வாசகர் மகேந்திரராஜா என்பவர் ஒருவர் ஆவார். இவர்கள் புன்னாலை கட்டுவன் கிராமத்தை சேர்ந்தவர்கள். இந்த என்ஜினியர் என்பவர் சிறந்த வாகன மெக்கானிக்காக இருந்ததால் இவருக்கு என்ஜினியர் என்கின்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. 1925ஆம் ஆண்டு அன்றைய யாழ் மேயரை அளித்த பின் தலைவர் புன்னாலை கட்டுவன் கிராமத்தில் தான் தலைமறைவாக இருந்தாராம். அப்பொழுது அதே பகுதியை சேர்ந்த ஐயர் மற்றும் ராகவன் ஆகிய இருவரும் அவருக்கு உதவி செய்ததாக கூறப்படுகிறது. பின்பு இந்த இருவரும் இயக்கத்தில் இணைந்து தலைவரோடு இயங்க ஆரம்பித்தனர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதனால்தான் என்னவோ ஆரம்ப கட்டத்தில் இந்த பகுதி புலிகளின் ஒரு முக்கிய பாதுகாப்பான பகுதியாக அன்று கருதப்பட்டது. இயக்கத்தில் இணைந்த என்ஜினியர் அவர்கள் ஆரம்பத்தில் மாத்தையா அவர்களின் ஓட்டுநராக கடமையாற்றினார். பின்பு அவரது நம்பிக்கைக்குரிய ஒருவராக மாறிவிடுகிறார். என்ஜினியர் அவர்களோடு சேர்த்து மாத்தையா அவர்களுக்கு இன்னொரு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்தவர் அச்சுவெளியை சேர்ந்த நிஷாந்தன் என்கின்ற குமரவேலு விக்னராஜா. 1985ஆம் ஆண்டு அன்றைய யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த கேப்டன் பண்டிதர் முகாம் இராணுவத்தால் முற்றுகையிடப்பட்டு அதில் அவர் வீரச்சாவு அடைந்தது புலிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. பின்புதான் இந்த நிஷாந்தன் ஒரு இராணுவ உளவாளி என்பதும் இவன்தான் யாழ் மாவட்ட தளபதி கேப்டன் பண்டிதர் அவர்களுடைய லொகேஷன் பற்றி துல்லியமான தகவலை இராணுவத்துக்கு வழங்கி அவரது வீரச்சாவுக்கு காரணமாக இருந்தார் என்பதும் புலிகளுக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வருகிறது. ஆனால் புலிகளுக்கு இது தெரிய வந்தபோது இதனை முன்கூட்டியே அவதானித்த நிஷாந்தன் தலைவருக்கு தன் மீது சந்தேகம் வந்துவிட்டதால் தன்னை சீலோன் விட்ட வெளிநாட்டிற்கு பாதுகாப்பாக அனுப்புமாறு கேட்க அன்றைய அரசும் அவரை கனடாவுக்கு அனுப்பி வைக்கிறது. கனடாவில் இருந்தபோது குறிப்பிட்ட இந்த நிஷாந்தன் ட்ரிபிள் ஏஜென்டாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது கனடா போலீசாருக்காக கனடாவில் வசிக்கும் புலம்பெயர் தமிழர்களை வேவு பார்ப்பதோடு அந்த தகவலை சீலோன் உளவு பிரிவுக்கும் அனுப்பி வைப்பாராம். அதே போல புலிகளுக்காகவும் சில வேலைகளையும் பார்த்தால் இவர் ஒரு ட்ரிபிள் ஏஜென்ட் என்று கூறப்படுகிறது. என்ஜினியர் அவர்கள் தெல்லிப்பளை பகுதியில் நடந்த ஒரு சண்டையின் போது தனது ஒரு காலினை இழந்து விடுகிறார். இவரது சகோதரர் லெப்டினன்ட் வாசன் அவர்கள் 1985ஆம் ஆண்டு மே 21 அன்று குருநகர் பகுதியில் இராணுவத்தோடு ஏற்பட்ட ஒரு மோதலின் போது வீரச்சாவடைந்து விடுகிறார். என்ஜினியர் அவர்கள் ஒரு காலை இழந்ததால் அவருக்கு ஒரு செயற்கை கால் வைக்க அவரை புலிகள் இந்தியாவுக்கு அனுப்புகின்றனர். அதாவது ஜெய்ப்பூர் ஃபுட் என்று அழைக்கப்படும் அந்த செயற்கை காலை பொறுத்து அவர் இந்தியாவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதை கண்டுபிடித்துவிட்ட இந்திய உளவு பிரிவான ரா அவரை சந்தித்ததாக கூறப்படுகிறது. அவரை சந்தித்த பின் தான் இருவருக்கும் இடையே தலைவர் அவர்களை அளிக்கும் சதி திட்டம் அங்கு தீட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின் ரகசியமாக இந்திய உளவு பிரிவு இவரை கொழும்பில் தரையிறக்கிவிட்டதாம். அங்கிருந்து இவர் இளம் திரும்புகிறார். இது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருந்தது. காலை இழந்த என்ஜினியர் அவர்கள் ஜெய்ப்பூர் ஃபுட் என கூறப்படும் ஒரு செயற்கை காலை பொறுத்த இந்தியா சென்றதும் அங்கு எப்படி ரா அவரை சந்தித்து பேசியது உட்பட விஷயங்களை நாம் முன்பே மாத்தையா அவர்களுடைய வீடியோவில் பார்த்திருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம், அதை பார்த்துருங்க. வீரத்தாய் புன்னாலை கட்டுவன் பகுதியில் பிரபலமாக இருந்த இவர் புனிதம் அக்கா என்றும் புனிதம் அம்மா என்றும் அன்பாக அழைக்கப்பட்டார். ஆனால் தலைவர் உட்பட போராளிகள் இவரை வீரத்தாய் என்றுதான் அழைப்பார்களாம். ஏனெனில் ஒரு தாய் நிலையில் இருந்து கொண்டு போராளிகளை இவர் அரவணைத்தாராம். அதாவது இவரது வீடு 24 மணி நேரமும் போராளிகளுக்காக திறந்திருக்குமாம். போராளிகள் எப்போ பசி என்று சென்றாலும் நேரம் காலம் பார்க்காமல் உடனே புட்டு மற்றும் ஆம்லெட் போன்ற உணவுகளை சமைத்து பரிமாறுவாராம். 1987ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி மிக நீண்ட இடைவெளிக்கு பின் தலைவர் யாழ் திரும்பிய போது அவர் சந்தித்த முதல் ஆட்களில் புனிதம் அம்மா அவர்களும் ஒருவராக இருந்தாராம். அதாவது புனிதம் அம்மா அவர்களுடைய வீட்டிற்கே சென்ற தலைவர் அவர்கள் அவரையும் தாடிமோகன் என்பவரையும் சந்தித்து அவர்களோடு புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டாராம். அதே போல ஈழத்தின் மற்ற பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் வரும் முக்கிய புலிகள் தளபதிகளும் புனிதம் அக்கா அவர்களின் வீட்டில் தங்குவதை வழக்கமாக வைத்திருந்தார்களாம். அந்த காலகட்டத்தில் போராளிகளுக்கு உதவ பெரும்பாலான மக்கள் முன் வந்தாலும் இராணுவத்தை நினைத்து அவர்களுக்குள் ஒரு அச்சம் இருக்குமாம். ஆனால் புனிதம் அம்மா அவர்கள் எதற்கும் அஞ்சாமல் போராளிகளுக்கு தொடர்ந்து உதவிகளும் ஆதரவும் வழங்குவாராம். ஆனால் அந்த காலகட்டத்தில் போராளிகளுக்கு வாய்மொழி ஆதரவை விட செயலால் ஆதரவு கொடுக்கும் ஆதரவாளர்களின் தேவை அதிகமாக இருக்குமாம். அதனை புனிதம் அம்மா அவர்கள் சிறப்பாக செய்து முடிப்பாராம். அதாவது தான் ஆதரிக்கும் ஒரு லட்சத்திற்காக வெறும் வாய் சொல்லால் மட்டும் ஆதரவு அளிக்காமல் அவர் போராளிகளுக்கு உதவ பெரிய பெரிய ரிஸ்க் எடுப்பாராம். அதனாலே போராளிகளுக்கு இவர் ஒரு ஹீரோ, அதாவது வீர
நாயகியாகவே தெரிந்தாராம். நேரடியாக போராளிகளின் சென்றுகளுக்கு சென்று போராளிகளுக்கு டீ மற்றும் உணவுகளை வழங்குவாராம். அதாவது அவர் வெறுமனே உணவு சமைத்துக் கொண்டு அங்கு செல்ல மாட்டாராம். ஒரு தாயைப் போல நன்றாக கேர் எடுத்து நாகிற்கு ருசியாக உணவு சமைத்து எடுத்து அங்கு போராளிகளை சந்திப்பாராம். அவரது உணவு மட்டுமல்ல, அவரது அன்பான அக்கறையும் பேச்சுகளும் போராளிகளுக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்குமாம். இந்திய அமைதிப்படையுடனான போரின் போது பல ஆபத்துகளை கடந்து நித்திகை குலத்தில் தலைவர்ந்த இடத்திற்கு சென்று அங்கு இவர் தங்குகிறார். இவரது இந்த செயல் அங்கு இந்திய படையால் முற்றுகையில் சிக்கிய போராளிகளுக்கு உற்சாகத்தை கொடுத்திருந்ததாம். அது மட்டுமல்ல, இவர் தலைவர் பிள்ளைகள் சார்ல்ஸ் ஆண்டனி மற்றும் துவார்கா ஆகியவர்களை ஒரு பாட்டி நிலையில் இருந்து கவனித்தாராம். அதே போல மாத்தே அவர்களது குழந்தைகளையும் இவர் கவனித்துக் கொண்டாராம். செஞ்சோலை இல்லம். 1986ஆம் ஆண்டு மாத்தே அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது மானிப்பாய் பகுதியில் இருக்கும் பிள்ளையார் கோவில் அருகில் ஒரு அனாதை இல்லத்தை தொடங்கி வைக்கிறார். இந்த அனாதை இல்லத்திற்கு புனித அம்மா அவர்களை மேற்பார்வையாளராக நியமிக்கிறார். அங்கு தாய் தந்தையை இழந்த சுமார் 30 வரையிலான சிறுமிகள் தங்க வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தனர். இந்த அனாதை இல்லத்தை நடத்துவது தனது கடமை என ஒரு வேலையாக அதனை பார்க்காமல் வழக்கமான தனது தாய் உள்ளத்தோடு அந்த 30 சிறுமிகளை தனது சொந்த குழந்தைகள் போலவே கவனித்து வந்தாராம். பின்பு தலைவரின் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்த செஞ்சோலை இல்லம் திட்டத்தின் ஆரம்ப புள்ளியாக இந்த அனாதை இல்லம் இருந்ததாக கூறப்படுகிறது. வீழ்ச்சி. மாத்தையா சதியில் பங்கு பெற்று இருப்பதாக கருதப்பட்டு புனித அம்மா அவர்களின் மகன் என்ஜினியர் அவர்கள் கைதுக்கு பின் அவரது வாழ்க்கை தலைகீழாகவே மாறிவிட்டது. என்ஜினியர் அவர்களின் கைதுக்கு பின் உள்ளூர் மக்கள் அவருடனோ அவரது குடும்பத்தாருடனோ பேசவே பயந்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் நாம் மாத்தையா அவர்களின் வீடியோவில் குறிப்பிட்டது போல ஏதாவது ஒரு வகையில் மாத்தையா அவர்களோடு அல்லது இந்த சதியில் சிக்கியிருந்தவர்களோடு தொடர்பில் இருந்த தளபதிகள் போராளிகள் மட்டுமல்ல, தமிழ் மக்களையும் சேர்த்தே அப்போது புலிகள் சந்தேகத்தோடு பார்த்தனர். ஒவ்வொரு புலி முகாம்களுக்கும் சென்று தனது மகனை பார்க்க புனிதம் அம்மா அவர்கள் புலிகள் தளபதிகளிடம் கெஞ்சுவாராம். இரவு பகல் என பாராது புலிகள் முகாம்கள் முன்னாடி மகனை பார்க்க காத்து நிற்பாராம். இது முன்பு அவர் வீட்டில் தங்கி சாப்பிட்டு அவரது தாய்ப்பாசத்தில் நனைந்த தளபதிகளுக்கும் போராளிகளுக்கும் தர்ம சங்கடத்தை உருவாக்குமாம். ஆனால் புலிகளின் தலைமை கைது செய்யப்பட்ட யாரையும் வெளியார்களோடு, அதாவது அவர்களது குடும்பத்தார் உட்பட யாரோடும் பேசவிடக் கூடாது என்று கடுமையான கட்டளை பிறப்பித்திருந்ததால் அந்த போராளிகள் ஒன்றும் செய்ய முடியாது. பிரிகேட் தீபன், பிரிகேட் ஜெயம், மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதி ஜான், மகளிர் பிரிவு பொறுப்பாளர் உட்பட ஏராளமான தளபதிகளும் போராளிகளும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த இடத்தில் பிரிகேட் பொட்டமான் அவர்கள் மீது சில குற்றச்சாட்டு வைப்பதுண்டு. அதாவது அவர் மாத்தையா அவர்களுடைய விசுவாசி என்ற ஒரே குற்றத்திற்காக ஏராளமான தளபதிகள் போராளிகளை அழிக்க கட்டளை பிறப்பித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இயக்கத்தின் பிரதி தலைவர் பல முக்கிய பொறுப்பில் இருந்தவர் என்ற வகையில் போராளிகள் அவருக்கு விசுவாசியாக இருந்ததில் தவறு எதுவும் இல்லை. அவர்களுக்கும் இந்த சதிக்கும் தொடர்பு உள்ளதா என்பதை விசாரித்து நிரூபித்த பின் தான் தண்டனை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் பிரிகேட் பொட்டமான் அவர்களோ மாத்தையா அவர்களோடு நல்ல நட்பு பாராட்டியவர்கள், அவருக்கு விசுவாசியாக இருந்தவர்கள் என்று காரணத்தை வைத்தே நூற்றுக்கணக்கான போராளிகளை அழித்து விட்டாராம். இதில் பெரும்பாலானவர்களுக்கு மாத்தையா இப்படி ஒரு சதி செய்திருக்கிறார் என்பது கூட தெரியாதாம். அதே போல இயக்கத்தில் பிரதி தலைவர் என்று உலா வந்த அவரோட தமிழ் மக்கள், தமிழ் வியாபாரிகள் நல்ல நட்பு பாராட்டியதும் ஒரு இயல்பான விஷயம்தான். ஆனால் மாத்தையா அவர்களோடு நல்ல நட்போடு இருந்தார்கள் என்று புலி ஆதரவு மக்கள் பலரையும் பிரிகேட் பொட்டமான் அவர்கள் தண்டித்தாராம். அதே போல பிரிகேட் தீபன், பிரிகேட் ஜெயம் அவர்களும் இந்த சம்பவத்தின் போது கொல்லப்பட வாய்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் எப்படியோ தாங்கள் நிரபராதிகள் என்பதை இவர்கள் நிரூபித்து உயிர் தப்பி இவ்வளோ அவமானங்களை சந்தித்த பின்பும் போராட்டத்திலே தொடர்ந்து புலிகளின் தலை சிறந்த தளபதிகளாக இவர்கள் வளர்ந்தனர் என்பது வரலாறு. பின்பு 1995ஆம் ஆண்டு புலிகள் யார் கூட இழக்க மாத்தையா சம்பவம் ஒரு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் பூநகரி தான் மீதான தவளை பாய்ச்சல் நடவடிக்கையில் பங்கு பெற்ற நிறைய முன்னணி புலி தளபதிகளும் போராளிகளும் இந்த மாத்தையா சம்பவத்தின் போது ஒன்று அழிக்கப்பட்டனர் அல்லது போராட்டத்தை விட்டு விலகி சென்று விட்டனர். இதனால் புலிகளின் இராணுவ கட்டமைப்பு ஆட்டம் கண்டது. இறுதி நாட்கள். என்ஜினியர் அவர்களுடைய கைதுக்கு பின் புனிதமம்மா அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின் அந்த சதியை பற்றி இவருக்கு எதுவும் தெரியாது என்று புலனாய்வுத்துறை முடிவு செய்த பின் இவரை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து வெளியேற சொல்லி புலிகள் கட்டளை பிறப்பித்தார்களாம். இதனால் ஒரு கட்டத்தில் புனிதமம்மா அவர்கள் திருகோணமலை மாவட்டத்திற்கு சென்று விட்டாராம். தனது 5 பிள்ளைகளோடு பல போராளிகளை தனது பிள்ளை போலவே கவனித்த புனிதமம்மா அவர்கள் சாகும்போது, அதாவது கடைசி காலத்தை தனிமையில் கழித்தாராம். ஏனெனில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல போராட்டத்தில் இணைந்த இவரது 2 மகன்களில் லெப்டினன்ட் வாசன் அவர்கள் வீரச்சாவு அடைந்த நிலையில் என்ஜினியர் அவர்கள் இயக்கத்தின் தண்டனை பெற்று அளிக்கப்படுகிறார். எஞ்சிய 2 மகன்களில் ஒருவர் நோயால் பாதிக்கப்பட்டு உயிரை விட இன்னொரு மகனோ தன்னைத்தானே அழித்து கொண்டாராம். புனிதமம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு மகளும் அவரது இல்லத்தில் இருந்த கிணத்தில் தவறு விழுந்து அவரும் மூழ்கி இறந்து விடுகிறாராம். இவ்வாறு தனது எல்லா குழந்தைகளும் இழந்த இவர்
தனிமையில் காலத்தை கழித்து வந்து 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இயற்கை எய்துகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.